வாங்க நண்பா, இது உங்கள் டெக்கி தமிழன். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இல்லைனா ஒரு செலிபிரிட்டி ஃபோட்டோவை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி ஸ்டிக்கராக சென்ட் பண்ணலாம்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே தெரியல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிடுங்க. நார்மலாக நம்ம ஃபைல், அதாவது இமேஜ் ஃபைல் எல்லாமே ஜேபக் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் இந்த ஃபைல் பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், எக்ஸாம்பிள் இந்த இமேஜை பாருங்கள். இந்த ஃபைல் ஜேபக் ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக காமிக்கும். இதே இது பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் காமிக்காது. ஸோ இதுதான் ஜேபக்கும் பிஎன்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ். உங்களோட ஜேபக் இமேஜ் ஃபைலை பிக்சார்ட் அப்ளிகேஷன் மூலமாக பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் சேவ் பண்ண இமேஜஸ் காமிக்கும். இங்கே பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட் இமேஜஸ் மட்டும்தான் காமிக்கும். இதை நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடும். மினிமம் 3 இமேஜாவது இருக்கணும், இல்லைனா இது ஆட் ஆகாது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மைலி ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு ஐக்கான் தெரியும். அதாவது கிஃப்ட் ஐக்கான் பக்கத்தில் புதுசாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதான் ஸ்டிக்கர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வரும். இன்கேஸ் உங்களோட ஸ்டிக்கர்ஸ் வரலன்னா பக்கத்துலேயே பாருங்கள் ப்ரெஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டெக்னிக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.